இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டைம் என்ன ஆகுது? எதுக்காக நீ இவ்வளவு தூரம் தனியா இந்த நேரத்துல வந்த? விடிஞ்சா எனக்கு கல்யாணம்னு உங்களுக்கு தெரியும் தானே. அதோட நீங்க இல்லாம நான் கல்யாண மண்டபத்துல இருக்க மாட்டேன்னு அத்தனை தடவை சொல்லிருக்கேன். அப்படி இருந்தும் நீங்க ஏன் மண்டபத்துக்கு வரல? என்ன மாமா பதில் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. இங்க ஹாஸ்பிட்டல் ஒரு முக்கியமான வேலை, அதை முடிச்சுட்டாங்க வரலான்னு இருந்தா. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. என்ன இங்க பார்த்ததும் என்ன சொல்றதுன்னு தெரியாம மழுப்புறீங்க, சமாளிக்கிறீங்க. என்ன ரேவதி, பயந்துட்டியா? பயமா? என்ன சொல்றீங்க மாமா? நான் வராம போயிடுவேணும்னு பயந்துட்டியான்னு கேட்டேன். உங்களுக்கு எல்லாமே என் வாயால வரணும்ல மாமா. உங்க மனசுல இருக்கிறத நீங்க சொல்லாத வர ஏன் மனசுல என்ன இருக்குன்னு நான் சொல்ல போறதில்ல மாமா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் எதுக்கு மாமா பயப்படணும்? நீங்க இல்லாத மண்டபத்துல எனக்கு என்ன வேலை? அதான் உங்களை கூட்டிட்டு போக கிளம்பி வந்துட்டேன். சரி, நீ மண்டபத்துக்கு போ. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன? பரவாயில்ல, உங்க வேலையெல்லாம் நிதானமா முடிச்சிட்டு வாங்க. அது வரைக்கும் நான் இங்கே உட்கார்ந்திருக்கேன். நீ ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? அங்க உன்னை எல்லாரும் காணும் தேடிட்டு இருக்க போறாங்க. மண்டபத்துல எல்லார்கிட்டயும் உங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதனால நீங்க என்ன பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு உங்க முக்கியமான வேலையை சீக்கிரம் முடிங்க. அது வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன். இப்ப என்ன? நான் உன் கூட வரணும், அவ்வளவுதானே? ஆமா. சரி வா போலாம். அப்போ உங்க வேலை? நீ தான் அடம் பிடிக்கிறிய, நான் என்ன பண்றது? நான் என் வேலையை அப்புறமா பாத்துக்கிறேன். நீ வா போலாம். அப்ப வாங்க மாமா, கல்யாண மண்டபத்துக்கு போலாம். என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க என் சொந்த அத்தை பையன். என் மாமா கையை நான் பிடிக்க கூடாதா? வாங்க மாமா போலாம். அட வாங்க மாமா.